இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ராவல் சிக்னஸ். இது நம்மள பல பேர் ரொம்ப காமனாக நம்ம வீட்டிலையே நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் ட்ராவல் சிக்னஸ் அப்படின்றது. ட்ராவல் சிக்னஸ்னால் என்னென்னா, இப்போ நம்ம ஒரு கார்லேயோ பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ இல்லை ஈவன் ஒரு போட் ஷிப்போ இல்லை ஃப்ளைட்லேயோ ஏதோ ஒன்றில் ட்ராவல் ஆகிறப்ப, அதாவது கான்ஸ்டண்ட்டாக ஒரு வெஹிக்கிள் மோஷன், அதாவது ஒரு இயக்கத்தில் இருந்துகிட்டே இருக்கிறப்ப நமக்கு அது ஒரு அன்ஈசினஸ் ஆகி ஒரு நாசியா, கொமட்டல் மாதிரி, தலை சுத்தல், வாமிட்டிங், இந்த மாதிரி ஏற்படுற சில பிரச்சனைகள் தான் ட்ராவல் சிக்னஸ். இது நம்ம பல பேரில் சொல்லுவோம். கார் சிக்னஸ், ட்ரெயின் சிக்னஸ், சீ சிக்னஸ், மோஷன் சிக்னஸ், இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் மோட் ஆஃப் அந்த வெஹிக்கிளை பொறுத்து நம்ம பல பேர் சொல்லுவோம். ஸோ இந்த ட்ராவல் சிக்னஸ் அப்படின்றது ரொம்ப ஒரு காமனான விஷயம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஹோமியோபதியில் மெடிசன் இருக்குது. இதை நம்மளால் சரி பண்ண முடியும். அதை நம்ம ஒரு கேஸ் மூலியமாகவே பார்த்துடலாம். ஒரு 5 year old பாய், இவங்க இப்போ தான் ஸ்கூல் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸில் டெய்லி மார்னிங் பஸ்ஸில் ஏறி உட்காந்து ஒரு 5 minutesக்குள்ளேயே கரெக்டாக டெய்லி வாமிட் பண்ணிடுறாங்க. இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மெடிசன் இருக்கா அப்படின்னு தான் அந்த பேஷண்ட் வந்தது. ஸோ இவங்களுக்கு மெடிசன் கொடுத்து மெடிசன், அதாவது அவங்க ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரிவென்டிவாக ஒரு டோஸ் போட சொல்லிட்டு அவங்கள அந்த மாதிரி வேனில் அனுப்புறது. ஸோ இந்த மாதிரி ஒரு டோஸ் எடுக்க ஆரம்பித்தோடனே அந்த ஃபஸ்ட்டு டோஸ்லேயே அவங்களுக்கு அந்த வாமிட்டிங், நாசியா இல்லை. ஸோ அந்த ஃபஸ்ட்டு டேவே அந்த பேஷண்ட் இம்மீடியட்டாக கால் பண்ணி, இந்த மாதிரி இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு அந்த மெடிசன் கொடுத்து அவங்க ஸ்கூலுக்கு போனாங்க, ஆனால் இன்றைக்கே அந்த வாமிட்டிங் இல்லை, இவ்வளோ நாளாக இருந்த பிரச்சனை அந்த ஃபஸ்ட்டு டோஸ் ஒரு டோஸ்லேயே அவங்களுக்கு பெரிய ரிசல்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி. இது ஒரு முக்கியமான ஒரு கேஸ், ரொம்ப சாதாரண ஒரு பிரச்சனை ட்ராவல் சிக்னஸ் அப்படின்றது. ஆனால் இது நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம், இல்லை ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், ஒரு ட்ராவலில் இருக்கோம் அப்படின்றப்போ இது வீட்டில் இருக்கிற குழந்தைங்க இல்லை பெரியவங்க மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிற சிம்டம்ஸ்னால அவங்களோட அந்த ஜேர்னியே ஸ்பாயில் ஆகிற மாதிரி, அந்த ஒரு வெக்கேஷன் மோடுக்கு அதில் போகிறோம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அவங்க ட்ரெஸ் ஆகட்டும், இல்லை அவங்களோட அந்த ஃபங்க்ஷன் மோடே ஸ்பாயில் ஆகிற மாதிரி நடக்கிற ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஆனால் இதுக்கு ஹோமியோபதியில் ஒண்டர்ஃபுல்லான மெடிசன் இருக்குது. ஸோ இதில் ஹோமியோபதி மெடிசன் என்ன அப்படின்னா, பர்டிகுலராக இந்த 5 year old பாய்க்கு கொடுத்து ஒண்டர்ஃபுல்லான ரிசல்ட் வந்த மெடிசன் என்ன அப்படின்னா காக்குலஸ் இண்டிகஸ் அப்படின்ற ஒரு மெடிசன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கைண்ட்லி ஃபார் த இன்ஃபர்மேஷன் பர்பஸ் ஒன்லி, கைண்ட்லி டோன்ட் செல்ஃப் மெடிக்கேட். இது ஹோமியோ டாக்டர் கிட்ட தான் இந்த மெடிசன் வாங்கி ப்ராப்பராக எப்படி எடுக்கணும், எவ்வளோ டோஸ் எடுக்கணும், எத்தனை நாள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ணணும். ஸோ இது இல்லாமல் ஹோமியோவில் இதே ட்ராவல் சிக்னஸ்க்கு இன்னும் நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. ஈவன் பெட்ரோலியம், செப்பியா, ஆர்சனிக்கம், போராக்ஸ், இந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் ரெமடிஸ் இருக்குது. இதே ட்ராவல் சிக்னஸ்க்கு, இதே நாசியா, அந்த வாமிட் எடுத்தாத ரிலீஃப் ஆகும், இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு. ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே நம்ம பேக்கெட்டில் வச்சுக்க வேண்டிய ஒரு மெடிசன் ஹோமியோ மெடிசனில். இந்த மாதிரி நம்ம ட்ராவல் சிக்னஸ் இருக்குது அப்படின்றப்போ ப்ரிவென்டிவாக நம்ம இந்த மாதிரி போக போகிறோம் அப்படின்னா நம்ம இம்மீடியட்டாக ஒரு டோஸ் எடுத்துகிட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது இந்த மாதிரி இருக்கிற ட்ராவல் சிக்னஸ்க்கு ஹோமியோபதியில் ஒண்டர்ஃபுல்லான மெடிசன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு ஈஸியாக நம்ம க்யூர் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஜேர்னி போகிறாங்க அப்படின்னா அதை பீஸ்ஃபுல்லான ப்ளசண்ட்டான ஒரு ஜேர்னியாக நம்மளால் மாற்ற வைக்க முடியும் இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்டுக்கு. ஸோ ட்ராவல் சிக்னஸாக ஹோமியோபதியில் ஒண்டர்ஃபுல்லாக சரி பண்ண முடியும். Thank you.